வெல்கம் டு ஆத்மா. ஒவ்வொரு மனிதனின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் செய்த செயலுக்கான அனுபவத்தை கற்றுக் கொடுக்க இறைவன் பல அவதாரங்கள் இருக்கின்றான். நம் எண்ணத்திற்கேற்ப செயலிற்கேற்ப தக்க மனிதர்களை அனுப்பி நம்மை காக்க வைக்கின்றான். செய்த தவறுகளுக்கான தண்டனையையும் அனுபவிக்க செய்கின்றான். சிறு சிறு அனுபவத்தால் நம் செயல்கள் என்னவாக இருக்கும் தெரியுமா? அமைதி, பொறுமை, நிதானம். இந்த மூன்றும் இல்லாதவர்கள்தான் சக மனிதர்களை நேசிக்க மறுக்கிறார்கள். அவர்களை இம்சிக்கிறார்கள். அவர்களின் பொருட்களை கவர நினைக்கிறார்கள். இறைவனை உங்கள் அருகில் சந்திக்கலாம் உங்கள் செயல்களால். இறைவனை உங்கள் அருகில் சந்திக்கலாம் உங்கள் புன்னகையால். இறைவனை உங்கள் அருகில் சந்திக்கலாம் உங்கள் போதனையால். அப்படி இறைவன் எடுத்த ஒரு அவதாரம் தான் ரமணன். ரமணனின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த கதை. வாருங்கள், ஒரு புது ஆத்மாவுடன் பயணிப்போம்.
ஏய், யாரா யாரா நீ? என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் புரியலையே. ஐயோ, இப்படி ஓடுறதா அப்படி ஓடுறதா தெரியலையே. ஆ, ஆ, ஆ. முன்னாடி வாடா வாடா முன்னாடி. ஹலோ சார், நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. சார், இங்க பூங்கரையில ஒருத்தனை வெட்டி போட்டுருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார், வெட்டினவனும் அங்கதான் கிடக்குறான். என்னது சார்? உங்க பேர் என்ன சார்? எதுக்கு சார்? கோர்ட்ல சாட்சி சொல்லணுமா? கட்டாயம் சொல்லணும். எனக்கு வேற வேலை இல்ல, வைங்க சார். இமீடியட்டா இந்த 2 பாடியும் டிஸ்போஸ் பண்ணு. ஓகே சார். என்ன நடந்ததுன்னு தெரியல, விசாரிப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று அதிகாலை நீலாங்கரை மீனவர் குப்பத்தில் இருக்கும் கடற்கரை மண்மேட்டில் ஒருவரை வெட்டி கொன்ற கொடூர சம்பவம் நடந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்று தெரியாத நிலையில் வெட்டியவனும் யார் என்ற தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் திரு யுவராஜ் அவர்கள் கொலை சம்பவத்திற்கான விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். முன்பகை காரணமா அல்லது வேறு காரணமா என்ற நோக்கில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. ஒருத்தன் துரத்திருக்கான், ஒருத்தன் செத்துருக்கான். துரத்திட்டு வந்தவனும் இங்க செத்து கிடக்கான். விஷம் சாப்பிட்டு துரத்தினானா இல்ல ஏதாவது கொடுக்கல் வாங்க தகராறான்னு என்கொயரி பண்ணாதான் தெரியும். இப்ப வெட்டினவன் போனதை நாங்க டிஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு நிறுத்தி வச்சிருக்கோம். கூடிய விரைவில் இது சம்பந்தமான உண்மையான குற்றவாளி யாரு, போனோம் கொலை பண்ணுமா, நாங்க பண்ண போற விசாரணையில நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம். வெட்டினவனுக்கும் வெட்டி செத்தவனுக்கும் முதல்ல என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணும். அது சம்பந்தமான விசாரணையில நாங்க இப்ப இருக்கோம். செத்தவன் யார் சார்? ரொட்டி சந்திரன் பல கிரிமினல் கேஸ்ல தொடர்புடையவன். பிக் பாக்கெட் கேஸ், வழிப்பறி பண்ணிருக்கான், செயின் ஸ்நாச்சிங் கேஸ் இருக்கு, கஞ்சா ட்ரக்ஸ் வித்து மாட்டிருக்கான், 5 மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான், 3 பேரை கிட்னாப் பண்ண கேஸும் அவன் மேல இருக்கு. இது வரைக்கும் 39 கேஸ்ல அவனுக்கு தொடர்பு இருக்கு. இவ்வளவு தப்பு பண்ணவன சும்மா விட்டு வச்சிருக்கீங்களே, என்கவுண்டர்ல போட வேண்டியதானே? அட்லீஸ்ட் ஒரு குண்டாஸ்லனாச்சும் போட வேண்டியதானே? இது வரைக்கும் அவன் 15 தடவை ஜெயில தண்டனை அனுபவிச்சிருக்கான். அப்ப போனா எந்திரிச்சு போய் கொண்டது கரெக்ட் தான். தப்பு பண்ணவன்லாம் இப்படி கொன்னா கிரைம் ரேட் குறையும் இல்ல சார்? இப்ப அது வெட்டி கொண்ட போன எங்க சார் இருக்கு? செல்லுலையா வைக்க முடியும்? GH மார்ச்சரியில அங்கதான் இருக்கு. வேணும்னா அங்க போய் பாருங்க. பெரிய மிராக்கிளா இருக்கு சார். அவர் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போனவர். இது வரைக்கும் இவரை உரிமை கொண்டாடி இவர் பாடியை வாங்க யாருமே வரல. 4-5 நாள்ல எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சரி டாக்டர், இந்த பாடியெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க? சட்டப்படி அனாதை போனோன்னு சர்டிபிகேட் வாங்கி எல்லா பணத்தையும் சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிருவோம் சார். ஓ, ஆனா இந்த பணம் போய் ஒருத்தனை வெட்டி இருக்குன்னு சொன்னா நம்பவா சார் முடியுது? டாக்டர், நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பெருசா வைரல் ஆக போற நியூஸ். செத்த பணம் எந்திரிச்சு வந்து ஒருத்தனை கொலை பண்ணிருக்கலாம். போலீஸ் ஹிஸ்டரியிலேயே இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் என் லிமிட்ல நடந்த இந்த மர்டரை நான் அண்டர்டேக் பண்ணிருக்கேன். பாத்துருங்க சார்,
பி கேர்ஃபுல் சார். செத்த போனோம் எந்திரிச்சு சாட்சி சொன்னதும் கிடையாது, உசுரோட வந்ததும் கிடையாது. இப்படி நடக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டு மாறுபட்ட விஷயமா இருக்கு. பி கேர்ஃபுல் சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே சார், தேங்க்யூ. என்னய்யா ஒத்தனையும் காணும்? ஓ வாயா. சார் என்ன சார் மேட்ரு? ஏய் போடா, என்னன்னு சொன்னா நாங்க வழிகாட்டோம்ல. நீ ஒரு புள்ளையும் புடுங்க வேணாம், போடா. சார் சொல்லுங்க சார், யாராவது மண்டே போட்டாங்களா? இப்போ உனக்கு என்னடா வேணும்? இல்ல சார், எங்க ஊர்க்காரன் யாராவது போட்டு தள்ளிட்டாங்களா இல்ல எங்க ஊர்க்காரன் யாராவது மண்டே பண்ணிட்டானா? சொல்லுங்க சார், இல்ல மண்டை வச்சிடும் சார். டேய் ரெண்டும் தான்டா, போடா. ரெண்டும் தானா? டேய் நம்ம ஊர்க்காரன் எவனாவது போட்டு தள்ளிருந்தா ஓடுங்கடா டேய். எவனாவது மண்டை பண்ணிருந்தா எஸ்கேப் ஆயிடுங்கடா. போலீஸ் வருது, ஓடுங்கடா ஓடுங்க டேய். ஓடுங்கடா, எஸ்கேப் ஆயிடுங்க. டேய் மாப்ள ஓடு ஓடு போலீஸ். டேய் மச்சி போலீஸ் வந்துருங்கடா, எஸ்கேப் ஆயிடு ஓடு. ஒரு செயல் இரு வினைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வினை நல்வினை, மற்றொரு வினை தீவினை. தீவினை தலை தூக்கும் போதெல்லாம் அங்கு காவலர்கள் அவதாரம் எடுக்கின்றார்கள். எவனோ ஒருவன் விதை விதைத்தான். அந்த விதை விருட்சமானது. அதை அறுவடையும் செய்தான். அதன் பலன் மரணம். இங்கு மரணத்திற்கான விசாரணையில் யுவராஜ். இருந்து போன ரொட்டி சந்திரனுக்கும் யுவராஜிற்கும் ஏதாவது இரத்த சம்பந்தம் உண்டா? இல்லவே இல்லை. ரொட்டி செய்த செயல்தான் என்ன? அப்படி அவன் செய்த செயலுக்கு மரணம்தான் தண்டனை என்றால் அந்த தண்டனையை கொடுக்க எடுக்கப்பட்ட மனிதனின் அவதாரம் எது? உலகத்தில் எங்கும் நடந்திராத ஒரு செயல். பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த பிணம் எழுந்து சென்று தன் கயவரை தண்டித்திருக்கிறது. இது 8வது அதிசயம்தானே. எங்காவது நடக்குமா? நம்மை போல் காவல்துறை கண்காணிப்பாளர் யுவராஜுக்கும் ஆச்சரியம். தன் எல்லைக்குட்பட்ட இடத்தில் நடந்த இந்த சம்பவம். ஒரு கொலையில் 2 மரணங்கள். ஒரு கொலையில் 2 உயிரற்ற உடல்கள். ஒன்று உயிரற்ற ரொட்டி சந்திரன், மற்றொன்று பிணவரையில் கிடத்தப்பட்ட அடையாளம் தெரியாத பிணம். வாருங்கள், கண்காணிப்பாளர் யுவராஜோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். யோ, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இதா பார், அவன் ஒருத்தன் போய் ஊரெல்லாம் டமார் அடிச்சிட்டான். இனி ஒரு பையன் வெளியில வர மாட்டான். உன் வாயை வச்சுக்கிட்டு. வெரி சாரி சார். வா. இதான் வந்துடுறேன் சார். டேய் இங்க வா. டேய் வாடா வாடான்ற. முன்ன பின்ன போலீஸா பார்த்தது இல்லையா? ஏய், செத்தான்ல ரொட்டி, அவன் வீடு எங்கடா இருக்கு? ரொட்டிக்கு அட்ரஸ்லாம் கிடையாது சார். பாலத்தான தான் குச்சின்னு கிடப்பான். இல்லை இந்த தெருவில் இருப்பான், இல்லைனா அங்கே எங்கன்னா சந்தில் எங்கேயாவது இருப்பான். கார்பரேஷன் பக்கத்தில் தான் குளிப்பான், திடீர்னு காணாமல் போயிடுவான். ஆனால் அவனை பற்றி முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் தான் சிட்டிசன். அவன்கிட்ட கேட்டால் எல்லா டீட்டெயிலும் தெரியும் சார். சிட்டிசன் இப்போ எங்கடா இருக்கான்? வெளியே எங்கேயும் சொல்கிறாதீங்க. அதெல்லாம் அதான் டீ இல்லை. கடையில் பார்த்தேன் உட்காந்து. அப்படியா? போலாம் சார். சரி உன் பேர் என்ன? எதுக்கு அவன்கிட்ட போட்டு விடுவா? போங்க சார். ஏய் ஏய் அவன் சொன்ன டீ கடை அதானே? ஏய் போதை என்ன ஒயின் ஷாப்புக்கு போயேன்டா. ஏன்டா காலங்காத்தால வந்து ஏன் உயிரை வாங்குற? இதோ அங்க இருக்கான் சார். என்னது ஒயின் ஷாப்புக்கா? நான்லாம் ஒயின் ஷாப் ஒன்றும் அவசியமே கிடையாது. என்ன தேடி வரும். இதை வருது பாரு. ஆ சரி சரி. நீ வாயை திறக்காத, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ரொட்டியை பத்தி எனக்கு தெரியணும். என்னைய கேட்டா? உன்னை கேட்டா எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. அண்ணா இங்க பாருண்ணா, ரொட்டியை பத்தி எனக்கு தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? போசா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிடு. இல்லைன்னா விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிப்பேன். எப்படி வசதி? சார் நான் சொன்னா உனக்கு பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட்? என்ன வேணும்? டீ சாப்பிட்றியா? சார் காலையிலேருந்து 3 டீ சாப்பிட்டேன், சுத்தமா போதையே ஏறல. ஒரு கோட்டர் கிடைக்குமா? தரேன். அப்பவா ஒரு ரவுண்டு போட்டுட்டு பேசுவோம். இப்போ வேணாம், சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வா.
அங்க வச்சுக்கலாமா? ஆமா, என் வீட்டு அட்ரஸ் தெரியுமா உனக்கு? என்ன சார் லோக்கல் இன்சினி உன் வீடு எங்க இருக்குன்னு தெரியாதா? அடிக்கடி அப்படியே போவேன் அப்படியே வருவேன் சார். நான் உன்னை பார்ப்பேன், நீ தான் சார் கண்டுக்கவே மாட்டேன். என்னையா கோவிந்த், காசு வச்சிருக்கியா? என்னை செலவு பண்றதுக்கு தானே நீங்க கூட வச்சிருக்கீங்க. செலவு பண்ணாதான் எல்லாமே நடக்கும். இல்லனா ஸ்டேஷன் வாசல்ல சென்ட்ரியா தான் நிக்கணும். சார் நான் செலவு பண்றேன் சார். சார் கரெக்ட் சார். இந்த உலகத்துல பெனிஃபிட் இல்லாம எதுவுமே நடக்காது சார். ஓட்டருக்கு போலீஸ் கிட்டே ஆப்பு வச்சுட்டல. சார் சரக்கு உள்ளார போச்சுன்னா வார்த்தை தானா வந்து பொங்கி கொட்டும். தலா நீ எதை வேணாலும் கேளு. சங்கத்தமிழ்ல இருந்து சங்கரதாஸ் சுவாமி வரைக்கும் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்க சார். இப்போதைக்கு ரொட்டியை பத்தி மட்டும் சொல்லு. ஓகேயா? ஓகே சார். ஓ, சாயங்காலம் பார்ட்டி இருக்கு. தேவையான ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சிரு. புரியுதா? ஓ வாங்கி வச்சிடறேன் சார். தாசு சாயங்காலத்துக்கு இப்பவே கோட்ரு கன்ஃபார்ம். போதுயா. சார் cheers. Cheers சிட்டிசன். சார் கடவுள் இருக்கா சார்? இருக்காரு. படைக்கப்பட்ட அனைத்துக்கும் வாழ வழி சேர சார். உங்களுக்கு ரொட்டியை பத்தி என்ன சார் தெரியணும்? முதலில் ரொட்டி என்பவன் யார், எப்படிப்பட்டவன்? அவனுக்கு உறவுகள் இல்லை என்றால் நண்பர்களோ அல்லது வரலாறு தெரிந்த எதிரிகளோ இருப்பார்கள் தானே. நண்பனும் இல்லாமல் எதிரியும் இல்லாமல் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் சிட்டிசன். அவனையும் விலை பேசிவிட்டார்கள். ரொட்டியின் வரலாற்றை தடம் மாறாமல் அவன் சொல்லிவிடுவானா? இறைவனை சமாதானப்படுத்த லஞ்சங்கள் இல்லை. செய்த தவற்றிற்கு தண்டனை மட்டுமே. அதற்கு பரிகாரங்களும் இல்லை. இது மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. ஆனால் மனிதர்களை சமாதானப்படுத்த, சந்தோஷப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை இருக்கிறது. அதுபோல்தான் இங்கு சிட்டிசனுக்கு ஒரு குவார்ட்டர். இது உள்ளே சென்றால் சகல விஷயங்களும் அருவி போல் கொட்டிவிடுமாம். ரொட்டியை பற்றி இவன் என்ன சொல்ல போகிறான்? வாருங்கள் பார்க்கலாம். ரொட்டியை போட்டாங்க சார். 2ஆம் கிளாஸ் படிக்கிறான் டீ கடைக்கார பையன். அவன் கையில இருந்த மொபைல்ல செத்ததையும் காமிச்சிடுச்சு. அது கொண்டது போனோம்னு தெரிஞ்சு நீங்க காண்டாய் பேசுறதையும் காட்டிடுச்சு. ரொட்டியை பத்தி என்ன சார் தெரியணும்? அவன் யாரு? அவனுடைய கூட்டாளிங்க யாரு? அவனுக்குன்னு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா? சார் இந்த பூமியில செடியவோ மரத்தையோ நட்டா நாமெல்லாம் இந்த பூமிக்கு நண்பன். மரத்தை வெட்டிட்டா நாம தான் இந்த பூமி மாதாவுக்கு முதல் எதிரி. கரெக்டா சார்? ரொட்டி, மாற, அன்பு, கஜா இந்த 4 பேர் தான் சார் கூட்டாளிங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அவன் செத்துட்டான். எங்க மரக்காணம் பக்கத்துல கஜா செத்து கிடந்தான். அவன் நல்லவனா மாறும்போது இந்த 3 பேரும் போட்டு தள்ளிட்டாங்க சார். இல்ல முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு தண்டனையான்னு தெரியல சார். ஈசிஆர்ல ஒரு காதல் ஜோடியை விட மாட்டாங்க சார். கேட்க ஆள் இல்லாத அனாதை பொண்ணுமும் இந்த காதல்ல ஐக்கியமே தள்ளிட்டு வர புறம்போக்குங்க. அந்த பொண்ணுங்களும் ஒன்று சார். இந்த 4 பேர் கேம் ஆடிட்டு திரிவாங்க சார். லவ்வர்ஸ் வந்தாங்கன்னா அந்த பொண்ணு ஆட்டையை போட்டுருவாங்க சார். சார் பத்திரமா கொண்டு போய் விட்டு இந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க சார். அவன் வெளியவும் சொல்ல மாட்டான், அடுத்தது இந்த பக்கமும் வரமாட்டான் சார். சாட்சிகள் இல்லாத வரைக்கும் இந்திய பீனல் கோர்ட்லயே செல்லாது சார். தகுந்த ஆதாரமும் சாட்சியங்களும் தான் பேசும். சில நேரத்துல பொய் சாட்சியும் பேசும். என்ன சொல்றீங்க? கூட்டாளிங்க இன்னும் 2 பேர் உசுரோட இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம சம்பவம் ஏதாவது நடந்திருக்குமா சார்? செத்தவன் பொழைச்சிருக்கான்.
ஆனா செத்து போன யாராவது சாட்சி சொல்லியிருக்கானா? சாகப் போகும் நிலைக்கு தள்ளப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் உயிர் தெழுந்த கதையை நாம் அறிந்திருக்கிறோம். இறந்து போய் பல மாதங்கள் கிடங்கில் இருந்த பிணம் உயிர் பெறுவதென்றால் அது சாத்தியமா? அது ரொட்டியை கொல்வதற்கு ரொட்டி செய்த செயல்கள் அவ்வளவு கொடூரமானதா என்ன? ரொட்டி ஒரு தனியாளா? அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதா? அவனுடைய கூட்டாளிகள் 4 பேர். 2 மாதங்களுக்கு முன் அவன் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த கஜா என்ற கஜேந்திரனின் மரணத்திற்கு ரொட்டி காரணமா? இன்று வரை அந்த மரணத்திற்கான காரணம் தெரியவே இல்லை. 4 பேர் 3 பேர் ஆகிவிட்டார்கள். இப்போது ரொட்டியும் இறந்து விட்டான். இனி மிச்சம் இருப்பது 2 பேர்தான். நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.